சிவாய நம. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம் அருளாளர் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணம் பற்றிய சிந்தனை தொடரில் இன்று நாம் சிந்திக்கும் அடிகள் கண்ணுதலான் தன் கருணைக்கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி என்ற அடிகளாகும். இறைவன் திருவருளால் நம் சிந்தனைக்கு எட்டிய அளவு நாம் சிந்திக்கலாம். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்தெய்தி என்ற அடியை முதலில் பார்க்கலாம். கண்ணுதலான், நுதல் என்றால் நெற்றி. கண்ணுதலான் என்றால் நெற்றியில் கண்ணை உடைய சிவபெருமான். கண் என்பது நெருப்பின் அடையாளம் ஆகும். வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். நெற்றியில் உள்ள கண் நட்சத்திர ஒளி போன்ற ஜோதி. நுதல் என்று சொல்லப்படும் நெற்றியிலே நெருப்பை, அதாவது ஜோதியை உடையவன் என்பதுதான் இந்த கண்ணுதலான். நமக்கெல்லாம் இந்த நெற்றியின் சிறப்பை விளக்கவே நெற்றியில் கண்ணை பெற்று காட்சி தருகிறான் இறைவன். நெற்றியின் மையப்பகுதி, அதாவது புருவ மத்தியில் உள்ள இடம் ஆணையிடும் பகுதியாகும். அதாவது இது ஆக்ஞை என்று சொல்லப்படும். ஆக்ஞை என்றால் ஆணை என்று பொருள். நுதலுதல் என்றால் கருதுதல் என்றும் ஒரு பொருள்படும். நுதல் என்பது ஆய்வதற்குரிய பகுதி. அதனால் நுதல் கண், அதாவது ஆராய்ந்து பார்த்து அறிவை பெறும் ஞானத்தை தரும் நெற்றிக்கண் என்றும் இதற்கு பொருளாகிறது. இனி தன் கருணைக்கண் காட்ட, உயிர்கள் மேல் எப்போதும் கருணை வைப்பதை இயல்பாக உடையவன் இறைவன். எந்தவித பிரதிபலனும் இல்லாத அன்பு, அதுதான் இறைவனின் கருணையாகிறது. இயற்கையான ஞானம் இறைவனுடையது. அதேபோல் அவன் கருணையும் இயற்கையானது. இறைவனின் இயல்பே கருணை காட்டுவதுதான். அதனால் சிறப்பான கருணை என்று சொல்வதற்காக தன் கருணை என்கிறார் சுவாமிகள். நெற்றியில் நெருப்பின் வடிவமான, அதாவது ஒளி வடிவமான கண்ணை உடையவன். ஆனாலும் கருணையாகிய கண்ணை காட்டினான் எனக்கு. நமக்கு நன்மை தரவே இப்படி கருணை கண்ணை காட்டினான் என்று சொல்கிறார் சுவாமிகள். வந்து எய்தி, இங்கே தான் திருப்பெருந்துறை தலத்திலே வந்து சேர்ந்ததை குறிப்பிடுகிறார் சுவாமிகள். ஒவ்வொரு ஊருக்கும் நமக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. அதற்குரிய காலம் வரும்போது அந்த தொடர்பு நம்மோடு ஏற்படுகிறது. அருள் பெறுவதற்கு மாணிக்கவாசகருக்கு திருப்பெருந்துறை இதுபோல கிடைத்தது. இறைவன் அருளால் வந்து சேர்ந்தேன் என்கிறார் சுவாமிகள். அங்கே வந்ததும் குருந்த மரத்தடியில் குருவாக அமர்ந்திருந்த இறைவன் திருவடியை கண்டார். கண்டதும் தலையை திருவடியில் வைத்து வணங்கினார். அப்போதே இறைவனின் திருவடி தீட்சை அவருக்கு கிடைத்துவிட்டது. இறைவனின் திருவருளால் சிவஞானமும் மிகுந்து வளர்ந்து எய்தியது என்கிறார் சுவாமிகள். எய்தியது என்றால் தானாகவே கிடைத்தது என்று ஆகிறது. இனி இதற்கு யோக மார்க்கமாக பொருள் என்னவென்று பார்க்கலாம். திருப்பெருந்துறை என்பது தலையாகிய சகஸ்ரதளம் ஆகும். எல்லா நாடிகளின் பகுதிகள் எல்லாவற்றிலும் ஒளியும் நாதமும் பதிந்து புருவமத்தியாகிய ஆக்ஞாவில் வந்து ஒன்று சேர்ந்து குவியும் போது இறைவன் திருவருளாகிய சிவஞானம் கிடைக்கிறது. யோக முயற்சியால் நடக்கும் இந்த ஒளி சமனமும் நாத சமனமும், அதாவது ஒலி சமனமும் புருவ மத்தியில் ஒன்று கூடி தலையாகிய சகஸ்ர தளத்தில் எய்தியதும் சிவஞானம் உண்டாகி அது அமுதமாய் பொழிந்தது என்று பொருளாகிறது. இனி எண்ணுதற்கு எட்டா எழிலார் களல் இறைஞ்சி என்ற அடிகளை பார்ப்போம். எண்ணுதற்கு எட்டா, எண்ணுதற்கு எட்டாத, எண்ணினாலும் அடைய முடியாத என்று பொருள். நாம் எண்ணினால் அவ்வளவு எளிதில் அடைய முடியாத. எண்ணுவது என்றால் நினைப்பது, சதா நினைப்பது, இடைவிடாமல் நினைப்பது.
இறைவனின் திருவடியை எண்ணிக்கொண்டே இருப்பது. இதுவே ஒரு முடியாத காரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அப்படி எண்ணுவதற்கு எத்தனையோ இடையூறுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதனால் எண்ணுவதற்கு எட்டா என்கிறார் சுவாமிகள். மேலும் இறைவன் எத்தனை முறை அருள் புரிந்தான், யாருக்கெல்லாம் அருள் புரிந்தான் என்றும் எண்ண முடியாது. இங்கே இறைவனின் அருமை பெருமைகளையும் வீரதீர செயல்களையும் அடியாருக்கு தன் இருப்பை வெளிப்படுத்தி ஆட்கொண்ட விதங்களையும் எண்ண முடியாது. அப்படி எண்ணி பார்க்க முயன்றாலும் அப்படிப்பட்ட முயற்சி எட்ட முடியாமலேயே நமக்கு இருக்கிறது. அதனால் எண்ணுதற்கு எட்டா என்றும் சொல்கிறார் சுவாமிகள். இனி எழிலார் கழல், இதனை பார்ப்போம். எழில் என்றால் அழகு, அழகு பொருந்திய பாதங்கள். எழிலார், பொருந்தியது, ஆர் என்றால் பொருந்துதல், அழகு பொருந்திய பாதங்கள் இறைவனுடைய பாதங்கள். எழுதல் இல்லாதது என்றும் பொருளாகிறது. அதாவது எல்லா இடங்களிலும் பொருள்களிலும் இறைவன் திருவடியே இருக்கிறது. அதனால் எழுந்து வந்து அருள் செய்ய வேண்டிய தேவையில்லை. அங்கேயே இருந்தே அருள் செய்யும் திருவடி. ஆர் என்றால் பொருந்துதல் என்று பொருள் என்று பார்த்தோம் அல்லவா? அதனால் எழிலார். பொருந்துதல் என்று ஆர் என்றால் பொருந்துதல் என்று பார்த்தோம். மென்மையான, வலிமையான, பொலிவான, இப்படி பலவிதமான அழகு எல்லாம் பொருந்திய திருவடி என்றும் பொருளாகிறது. கழல், அழகான பாதம் மட்டுமல்ல, வீரமான பாதம். அதனால் கழல் என்கிறார் சுவாமிகள். தீமையை அடக்கி அந்த தீமை மீண்டும் எழாமல், நமக்குள் மீண்டும் எழுந்து அந்த தீமை வந்துவிடாமல் அடக்கி நிற்கும் திருவடி. ஆதலால் வீரக்கழல், அதனால் கழல் என்கிறார் சுவாமிகள். இறைஞ்சி, இப்படிப்பட்ட திருவடியை இறைஞ்சி, அதாவது வணங்கி நிற்கிறேன் என்று கூறுகிறார் சுவாமிகள். இறைவனை காண அலைந்து திரிந்து எவ்வளவு முயற்சி செய்தாலும் முழுமையாக காண முடிவதில்லை. ஆனால் இருந்த இடத்திலிருந்தே அவனை தியானித்து அவன் அருளை பெற முடியும், அவன் காட்சியையும் பெற முடியும். இப்படி இந்த மேல் சொன்ன 21, 22 ஆகிய இந்த அடிகளில் நெற்றிக்கண்ணை உடைய கடவுள் கருணையினால், அந்த கடவுளின் கருணையினால் திருப்பெருந்துறையை அடைந்து ஞானம் பெற்று எண்ண முடியாத அவன் திருவடியை வணங்கி நிற்கிறேன் என்று கூறுகிறார் சுவாமிகள். இனி அடுத்த பதிவில் மீண்டும் நாம் அடுத்த அடிகளை பற்றி சிந்திக்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.